முன்பாக நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு, அந்த இடத்த விட்டு நீங்க போன உடனே, உங்களுடைய வாசனை அங்கேயே நிற்குமா? அல்லது வாசனை போயிடுமா? நான் வாசனைன்ன உடனே பெர்ஃப்யூமை பற்றி கேட்கல, ஸ்ப்ரே அடிக்கிறோம்ல, அதை பற்றி கேட்கவில்லை. நீங்கள் போயிட்டு வந்த இடத்துல அங்கே ஆண்டவருடைய குணாதிசயம் நிலைத்திருக்கிறதா அல்லது வெளியே போய்விட்டதா? உங்கள் வார்த்தைகளிலே கிறிஸ்து இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையை பார்த்தவர்கள் இவர் இயேசுவை பின்பற்றுகிறவர் என்று சொல்லுகிறார்களா? பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர்னு ஒரு புஸ்தகம் இருக்குங்க. ஏன்னா அந்த புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நாம் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதலில்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவனுடைய வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவன் சந்நிதியில் பேசுகிறோம். கவனியுங்கள், ஒரு உண்மையை சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை எழுத காரணம் என்ன? இந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை நான் சொல்லித்தரப்போகிறேன். ஒரு 25 நிமிஷம் ஆண்டவர் வார்த்தையை கேட்க போகிறோம். கவனிங்க. ரோம பேரரசர்கள், நான் வரலாற்று உண்மையை சொல்கிறேன், கவனிங்க. ரோம பேரரசர்கள் பக்கத்தில் இருக்கிற சிற்றரசர்களை வெற்றி பெற்று அவங்க ஊருக்கு திரும்பி வருவாங்களாம். அப்படி திரும்பி வரும்போது ராஜா முன்னாடி நடப்பார், அவருக்கு பின்னாடி படை தளபதிகள் நடப்பார்கள், அதற்கு பின்பாக அந்த ஊரில் இருக்கிற பூஜாரி நடப்பார், அதற்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னா அங்கே பிடிக்கப்பட்டவர்கள், அடிமையாய் பிடிக்கப்பட்டவர்கள் நடந்து வருவார்களாம். இப்படி நடந்து வரும்போது ஊருக்குள்ள என்ட்ராகும் போதே பெரிய ஆரவார சத்தம் கேட்கும். எங்க ராஜா போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு, பக்கத்து நாட்டை பிடிச்சிட்டாரு அப்படின்னு பெரிய ஆர்ப்பரிப்பார்களாம். எல்லாம் ஊரே வந்து பார்ப்பாங்களாம். பார்க்கும்போது அந்த பிரதான ஆசாரியன் ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மாட்டை பலி செலுத்தி அதுக்கப்புறம் என்ன செய்வாராம், ஒரு தூபம் போட்டு என்ன செய்வாராம், அந்த தூபத்தின் வாசனை ஊர் ஃபுல்லா பரவுமா. அந்த ஃப்ராக்ரன்ஸ் வாசனை ஊர் ஃபுல்லா பரவுன உடனே எல்லாருக்குமே தெரியும் ராஜா வந்துட்டாரு, ஒரு பெரிய ஜெயத்தின் சத்தம் கேட்கிறது. அந்த வாசனையை கண்டு ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து ஆர்ப்பரிப்பாருங்களாம். சூப்பர் சூப்பர், நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரே வாசனை, கவனிங்க, ஒரே வாசனை ஜெயித்தவர்களுக்கு எப்படி இருக்குமா? வெற்றியின் வாசனையா இருக்கும். ஆனால் பிடிச்சிட்டு வர்றாங்கல்ல அடிமையா, எதிரி நாட்டு ராஜா, எதிரி நாட்டு படை தளபதிகள், அவர்களுடைய அமைச்சர்கள், அவங்களுக்கெல்லாம் அது எப்படி இருக்குன்னா மரண வாசனையா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள தூக்கில் போட்டுருவாங்க அல்லது அவர்களுடைய கழுத்தை வெட்டி விடுவார்கள். இங்கே பவுல் அப்போஸ்தலன் இதை மனதிலே வைத்து தன்னுடைய வாக்கியத்தை இப்படி எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்த படை தளபதியாய் முன்பாக செல்லுகிறார். அவருடைய படையிலே நான் நிற்கிறேன், நான் மட்டுமல்ல நாம் எல்லாருமே நிற்கிறோம். அந்த வசனத்தை கவனிங்களேன். 14வது வசனத்துல கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, நான் மட்டும் வெற்றி பெறுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்லல, எல்லாருக்கும் இயேசுவுக்குள் வெற்றியை தருகிறார். கவனிங்கள், இந்த வசனத்தின் பின்னணியத்தை சொல்லுகிறேன். 12வது வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்லி இருக்கிறது, துரோவா பட்டணத்துக்கு நான் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் நிறைய ஊருக்கு ஊழியத்துக்கு போறாரு. ஊழியத்துக்கு போனா துரோவான்னு ஒரு பட்டணத்துக்கு வந்துட்டாரு. அந்த பட்டணத்துல கதவு திறந்துருக்கு.
துரோவா பட்டணத்துல என்ன திறந்திருக்கு? இதை திறந்தது யாரு? கர்த்தர். ஒரு பெரிய அனுகூலமான வாசல் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் உங்க பிசினஸ்ல, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வாசலை திறந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்ல காரியம், நல்ல வார்த்தையா பேசுறாரு சாமி அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல கதவு, பெரிய கதவை திறந்து வச்சிருக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் எடுத்த முடிவை பாருங்களேன், வித்தியாசமா இருக்கிறது. 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு ஒரு பாசிபிலிட்டி அங்க இருக்கிறது. வேலை செய்ய பாசிபிலிட்டி, ஊழியம் செய்ய திறந்திருக்கு வாசலு, நல்ல ஊழியம் செய்யலாம். ஆனா பவுல் மனசு அடிக்குது. எதுக்கு அடிக்குது? தீத்துவ பார்க்கல, நான் அவனை பார்க்கல. ஒரு மனுஷனை பார்க்கறதுக்காக திறந்த கதவை விட்டுட்டு போலாமா? நீங்க சொல்லுங்க. நல்ல வாசல் திறந்துருந்துச்சு வட இந்தியாவில், இவர் ஏன் இங்க வந்தாரு? பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் எழுதியிருக்கு, அமைதல் இல்லாது இருந்தது, ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு எங்கே வந்தேன்? மக்கதோனியா நாட்டுக்கு வந்தேன். ஒரு இடத்துல கதவு திறந்திருக்கு, அங்க ஊழியம் செய்யறதுக்கு இடம் இல்லாம, ஊழியம் செய்யாம இந்த ஆள் எங்க வந்துட்டாரு? வேற நாட்டுக்கு வந்துட்டாரு. வேற ஊருக்கு போகல, பக்கத்து ஊர்ல பிசினஸ் பண்ணா கூட பரவாயில்ல, இங்க இருந்துகிட்டே அங்க கவனிச்சுக்கலாம். வேற நாட்டுக்கே போயிட்டாரு. ஆண்டவரே, கதவு திறந்து வச்சிருக்கிறீர், ஆனா அந்த கதவுல நான் இப்போ, கர்த்தர் தான் திறந்தாரு அந்த கதவை. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுல. ஆனா பவுலனுடைய சிந்தனையை பாருங்கள். 14வது வசனத்துல, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் என்ன செய்கிறாராம்? வெற்றி. ஒருவனுக்கு எங்கே வெற்றி இருக்கிறது தெரியுமா? இயேசுவுக்குள் வெற்றி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவருடைய ஊழியம் எங்கே வெற்றி அடைகிறது என்றால் இயேசுவுக்குள் வெற்றி அடைகிறது. பவுலினுடைய வெற்றி எப்படி இருக்கிறது என்றால், பணத்தில் அல்ல வெற்றி, வசதியில் அல்ல வெற்றி, மக்களுடைய பாராட்டில் அல்ல வெற்றி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை பவுலுக்கு அப்படிலாம் இல்லை வெற்றி. பவுலுக்கு சிறையிருப்பு இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தது, அவருடைய திட்டங்கள் மாறின. ஆனால் அவர் ஒரு காரியத்தை உறுதியாய் நம்பினார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கால வேளையில இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டிய. கதவு திறந்து இருந்தா அங்க ஊழியம் செய்யாம அவர் இங்க வந்துட்டு இப்படி சொல்றாரு. ஆனா அந்த வசனத்துல நல்லா கவனிச்சா என்ன இருக்கு தெரியுமா? எப்பொழுதும் வெற்றியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா வெற்றி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். வெற்றினா என்ன? உலகம் சொல்லுகிற வெற்றி வேற, வேதாகமம் கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வெற்றி வேற. ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், இக்கோவேனியா, லீஸ்திரா போன்ற பட்டணங்கள்ல எனக்கு உண்டான துன்பத்தை நீ அறிந்திருக்கிறாய். நான் இப்படி சொல்லுகிறேன், என்டியூரன்ஸ் இஸ் ஆல்சோ விக்டரி. நீங்க கர்த்தருக்காக பொறுமையோடு சகிக்கிறது கூட என்ன தெரியுமா? வெற்றி தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பவுலுக்கு இங்கே ஜெயம் கிடைக்கும், துரோவாவிலே இருந்திருக்கலாம். ஆனா துரோவாவுக்கு போகல, அவர் எங்க போயிட்டார்? வேற நாட்டுக்கு போகிறார். மக்கதோனியா நாட்டுல பிரச்சனை, பாடு. மக்கதோனியாவில் தான் பிலிப்பி பட்டணம் இருக்கு. பிலிப்பி பட்டணத்துல தான் பவுல் அப்போஸ்தலனை அடிச்சாங்க, சிறையிருப்புல போட்டாங்க, காலை கட்டி வச்சாங்க, கையை கட்டி வச்சாங்க. ராத்திரியில, நடு ராத்திரியில அவர் ஜெபம் பண்ணினார்னு பார்க்கிறோம். பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், ஆண்டவர் என்னை வெற்றி அடைய பண்ணுகிறார். அந்த வசனத்தை நன்றாக கவனிங்களேன். 14வது வசனத்துல, வெற்றி என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. பவுல் மக்கதோனியாவில் இருக்கும்போது எல்லாம் அவர் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. தேவன் என்னை விட்டு விட்டார் என்று அவர் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தேவனுக்கு, அந்த வசனத்தை பாருங்க 14 கடைசியில, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க போற பாதைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறீங்களா? கவனிங்க. என்ன ஆண்டவரே அப்படின்னு புலம்பி இருக்கிறோமே தவிர ஸ்தோத்திரம் பண்ணது இல்லை. அது மனித இயல்பு. யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு கொடுத்தாருன்னா ஸ்தோத்திரம் சத்தமா வரும், எடுத்தாருன்னா ஸ்தோத்திரமே வராது. ஆண்டவர் சில நேரங்கள்ல கொடுக்கும் போதும் ஸ்தோத்திரம் செய்யணும், எடுக்கும் போதும் ஸ்தோத்திரம் செய்யணும். சங்கீதக்காரன் சொல்றான், 103ஆம் சங்கீதத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரம், அவர் செய்த உபகாரத்தை மறவாதே. அவர் செய்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் அதே சங்கீதம் 10, 11 வசனங்கள்ல சொல்லியிருக்கிறது, செய்யாத தீமை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
என்ன தீமை செய்யாமல் இருந்தார்? என் பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமலும் என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திரம் எப்பவுமே ஆண்டவர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் செய்யணும், எடுத்தாலும் ஸ்தோத்திரம் செய்யணும், தேவன் செய்தாலும் ஸ்தோத்திரம் செய்யணும், தேவன் செய்யவில்லை என்றாலும் வரமாட்டேங்குது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு விசுவாசம் இல்லாத பாதை எதை பார்க்கும் தெரியுமா? திறந்த வாசலை பார்க்கும். கவனிங்க, விசுவாசம் இல்லாத பார்வை திறந்த வாசலை பார்க்கும். பாசிபிலிட்டி, இங்கெல்லாம் பாசிபிலிட்டி, இதெல்லாம் பாசிபிலிட்டி. ஆனால் விசுவாச பார்வை என்ன தெரியுமா பார்க்கும்? தேவன் எனக்காக அடுத்து என்ன கதவை திறக்க போகிறார், எனக்கு அடுத்து என்ன கதவை திறக்க போகிறார். ஆண்டவரே, துரோவா பட்டணத்தில் கதவு திறந்திருந்தது, மக்கதோனியாவில் நீர் திறப்பீரா அப்படின்னு பார்க்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க பார்வை இன்னைக்கு எப்படி இருக்கு? பாசிபிலிட்டியை பார்க்கிறீங்களா, இல்லைன்னா இம்பாசிபிலிட்டியை பார்க்கிறீங்களா? எதுவோ ஆண்டவரால் கூடும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. நான் முதல்ல சொன்ன ரோம பேரரசு அப்படி வரும்போது ஒரு நல்ல தூபம் போட்டு வாட அப்படியே வாசனை வெளியே வரும்னு சொன்னேன். அந்த தூபம்னா என்னது? பவுல் சொல்றாரு, சுவிசேஷம், தேவன் எனக்கு கொடுத்த சுவிசேஷம் தான் அந்த வாசனை. அந்த வாசனையை நான் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போவேன். பவுல ஆண்டவர் பிடிக்கும் போது என்ன சொல்லி பிடிச்சார் தெரியுமா? வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அவனை தமஸ்கு பட்டணத்தில் சந்திக்கிறார். தமஸ்கு பட்டணத்தில் சந்திச்ச போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வழியில 15வது வசனத்துல, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும். கவனிங்க, யார் யாருக்கு அவன் சுவிசேஷத்தை சொல்ல போறான்? முதல்ல சொல்லுங்க, புறஜாதிகள், அடுத்து ராஜாக்கள், அதுக்கப்புறம் இஸ்ரவேல் புத்திரர். கவனிங்களேன், ஆண்டவர் பவுலை பிடிக்கும் போதே உனக்கு ஒரு டாஸ்க்கு. என்ன டாஸ்க்கு? நீ 3 குறிப்பிட்ட நபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இஸ்ரவேல் புத்திரர் வம்சத்துல தான் பவுல் பிறந்தார். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அதுக்கப்புறம் யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்? புறஜாதிகள், இயேசுவை அறியாதவர்கள், இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அதுக்கப்புறம் யாருக்கு சொல்லணும்? ராஜாக்களுக்கு. சரி, கவனிங்க, பவுல் 2 பிரயாணம் பண்ணின 2 பிரயாணத்திலையும் பவுல் இஸ்ரவேலர்களுக்கும் சுவிசேஷம் சொன்னாரு, புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொன்னார். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை கவனமா வாசிச்சா தெரியும். அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிரயோஜனமானதை எல்லாருக்கும் போதித்து வந்தார். இஸ்ரவேலர்களுக்கும் சொல்லிட்டாரு, புறஜாதிகளுக்கும் சொல்லிட்டாரு. இப்ப ராஜாக்களுக்கு சொல்லல. ராஜாக்கள்னா யாருங்க சொல்லுங்களேன்? எங்க ஊர்ல ராஜாக்கள் இருக்காங்க. ராஜபாளையத்துல ராஜூஸ்ன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி. சரி, அந்த ராஜாக்களை பத்தி சொல்லல. தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பவுலே, நீ இப்ப எப்படி ராஜா வீட்டுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியும்? நான் உன்னை கைது பண்ண போறேன். நான் உன்னை கைது பண்ணி கைதியாக்கி உன்னை ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டுவேன். அப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் கைதியாக அகிரிப்பா ராஜாவுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறான். வேதத்துல பார்க்கிறோம், பெலிஸ்து என்கிற ராஜாவுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறான். டே அமிதாரு. அதுக்கப்புறம் ரோம பேரரசனுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறான். நீங்க ரோமர் புஸ்தகத்துல பார்த்தா தெரியும், ராயனுடைய வீட்டார் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ராயனுடைய வீட்டுக்கு எப்படிங்க சுவிசேஷம் போச்சு அப்படின்னா, கைதியாகி பவுல் சுவிசேஷத்தை அறிவித்தார். இப்போ கவனிங்க, வெற்றினா என்னது? இப்ப நீங்க சொல்லுங்க, வெற்றினா என்னது? இஸ்ரவேலர்களுக்கு சுவிசேஷம் சொல்றது மட்டும் கிடையாது வெற்றி. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்வது மட்டும் கிடையாது வெற்றி. ராஜாக்களுக்கும். நான் இப்படி சுருக்கி சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் வெற்றி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உங்களை பிடித்த நோக்கத்தை, தேவன் உங்களை தொட்ட நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதுதான் வெற்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த காரியம் தெரியுமா? ஆண்டவர் உங்களை எப்படி தொட்டார், ஏன் தொட்டார், எந்த காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கினார், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஏன் விடுதலையாக்கினார் தெரியலைன்னா நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாஸ்டர்கிட்ட கேட்காதீங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சித்தம் என்ன, நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அங்கே 14வது வசனத்துல பவுல் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் வெற்றியை மட்டும்தான் தருகிறார். ஒரு
ஆமென் சொல்லுங்களேன். என்ன வெற்றி? நான் சிறைக்கு போனாலும் அது ஆண்டவருடைய சித்தமா இருந்தால் சிறைக்கு போகவும் நான் தயார். நான் ஒருவேளை திறந்த கதவுக்கு போனாலும் அதுவும் ஆண்டவருடைய சித்தமா இருந்தால் அதற்கும் நான் தயார். எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பவுல் அப்போஸ்தலன் ஆயத்தமா இருந்தார். அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை கொண்டு எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு என்ன செய்கிறாராம்? அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். இங்கே ஒரு அழகான உருவகம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு மெட்டஃபர் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுவிசேஷத்தை நான் எல்லாருக்கும் அழகா சொல்லிடுவேன். அடுத்த வார்த்தையை பாருங்க, 15வது வசனத்தை பாருங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். இப்ப கவனிங்க, ரோம பேரரசன் அப்படியே படையில வரும்போது ஒரு பக்கம் வெற்றி பெற்றவர்கள், இன்னொரு பக்கம் தோற்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ள அந்த வாசனை வரும்போது வெற்றி பெற்றவர்கள் சந்தோஷப்படுவார்கள். சூப்பர், நான் வெற்றி அடைந்துட்டேன். தோத்தவங்களோ பயத்துல இருப்பாங்க, நடுக்கத்துல இருப்பாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்கிறாரே சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாய் வாழுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் சுவிசேஷத்தை நிராகரிக்கிறார்களோ, இயேசு எனக்கு வேண்டாம், இந்த இயேசு எனக்கு தேவை இல்லை அப்படி சொல்றவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். நீங்க சொல்ற இயேசு ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் கெட்டு போகிறவர்கள். அவர்கள் கெட்டு போகிறவர்களுக்கு நாம் எல்லாம் கிறிஸ்துவின் மரண வாசனையாக இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் யோவான் சுவிசேஷகன் இப்படி சொல்லுகிறார், நாம் கெட்டு போகாதபடிக்கு அவரை தந்தருளி தேவன் உலகத்தில் என்ன செய்தாராம்? இவ்வளவா அன்பு கூர்ந்தா. ஒரு பக்கம் கெட்டு போகாத கூட்டம், இன்னொரு பக்கம் கெட்டு போகிற கூட்டம். உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுவிசேஷம் கெட்டு போகாதவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அமைதாரு. இன்னொரு பக்கம் என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள, என்ன பஞ்சாயத்து? சரி விடு, கவனி. இன்னொரு பக்கம் இருக்கிறவர்களுக்கோ மரண வாசனையாக. அந்த வசனத்தை பாருங்கள், நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். நாம் ஒரு இடத்திலிருந்து வெளியேறும் போது ஆண்டவருடைய வாசனை வெளிப்பட வேண்டும். நான் நம்புறேன், நான் எங்கெல்லாம் இருந்தேனோ அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஒரு எம்டினஸ் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவர் இருந்தார்ரா, இதை செஞ்சார்ரா. நம்ம எங்க இருந்தாலும் நம்முடைய தடயத்தை மனிதர்கள் பாராட்டுவதற்காக அதை செய்யக்கூடாது. நாம் எப்பொழுதும் போல இருக்கும்போதே நம்முடைய வெறுமையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்பின் வாசனை இருக்க வேண்டும், பரிசுத்தத்தின் வாசனை இருக்க வேண்டும், மன்னிப்பின் வாசனை இருக்க வேண்டும், உண்மையின் வாசனை இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவின் வாசனை நாம் போன இடங்களிலெல்லாம் வெளிப்படணும். நீங்க ஒரு இடத்த விட்டு போகும்போது அங்க இருக்கிறவங்க சொல்லணும், எப்பா இந்த ஆள் போயிட்டார், ரொம்ப சோத்திரம் அப்படி சொல்லிடக்கூடாது. கோபத்தின் வாசனையை வெளிப்படுத்தி விடாதிருங்கள். யாக்கோபு சொல்றாரு ஒரு இடத்துல, யாக்கோபுடைய குமாரத்தி ஊர் சுத்த போனான். கவனிங்க. தீனால் என்ன செய்ய போனா? ஊர் சுத்த. நான் சுத்தி பார்க்க போறேன். அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு. நான் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போனா வசனம் சொல்லுது, அவன் வாழ்க்கை போய்விட்டது. இது நிமித்தம் லேவியும் சிமியோனும் கோபப்பட்டாங்க. நாங்க போய் அந்த பட்டணத்தை சும்மா விட மாட்டோம், அவனை என்ன செய்ய போறோம்? கொல்ல போறோம். அவன் மரியாதையா பொண்ணு கேட்டு போறான். பொண்ணு கேட்டு போறவனை விடலை, போய் அவனையும் கொண்டாங்க, அவங்க அப்பாவையும் கொண்டாங்க, ஊரையும் கொண்டாங்க. யாக்கோபு சொல்றான், இந்த புறஜாதிகளின் மத்தியிலே என்னுடைய வாசனையை நீங்கள் ஏன் கெடுத்து போட்டீர்கள்? பாருங்க, சில நேரம் நாம கோபப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாசனை கெட்டு போயிடுங்க. நீங்க கட்டி காத்த அந்த அரண்மனை எல்லாம் உடைந்து போய்விடும். ஸோ நீங்க உங்க எல்லா சூழ்நிலையிலும் கவனமா இருங்கள். 16வது வசனத்தை பாருங்கள். 16வது வசனம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு கவனிங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரண வாசனையா இருக்கிறோம். அப்பனா பிரச்சனை எதுல இருக்கு? சுவிசேஷத்துல இருக்கா? இயேசுவின் சுவிசேஷத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்காங்க சொல்லுங்க? இல்லை. ஆனா கேட்கிறவன்ட்டு தான் பிரச்சனை. ஒருத்தன் சுவிசேஷம் வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றான்னா அவன் கெட்டு போக போறான்னு அர்த்தம்.
ஒருத்தன் ஆண்டவருடைய எனக்கு வேணும், ஆண்டவருடைய உதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்புறான்னா அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கெட்டு போகாமல் இருப்பான் என்ற அர்த்தம். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்களேன். அவர் என்ன சொல்றாரு? இவைகளை நடப்பிக்கிறதற்கு யாருங்க தகுதி? பவுல் சொல்றாரு, நான் தகுதியா இருக்கிறேன். என்ன மாதிரி எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை சொல்ல நான் தகுதியா இருக்கிறேன், யாராயிலும் தகுதியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் இருந்த கள்ளப்போதர்களை பார்த்து கேட்கிறார். அதே பவுல் அதற்கு பதிலும் கொடுக்கிறார். வாசிங்களே, 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எழுதியிருக்கிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. கவனிங்க, ஊழியம் செய்வதற்கு தகுதியா? சபை நடத்த இவர் தகுதியா? ஒரு ஆத்துமாவை வழி நடத்த இவர் தகுதியா? மக்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்த இவர் தகுதியா அப்படின்னு சொல்லி பவுலை பார்த்து ஜனங்கள் கேட்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னுடைய தகுதி எங்களால் உண்டானது அல்ல. யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. கவனிங்களேன். தேவன் உங்களை தெரிந்தெடுத்து, உங்களை பார்த்து ஜனங்க கேட்பாங்க, நீங்க ஏன் சர்ச்சுக்கு போறீங்க? அவசியம் சர்ச்சுக்கு போகணுமா? இவ்வளோ பேசுறேல, இவ்வளோ கோவப்படுறேல, நீ ஏன் சர்ச்சுக்கு போற அப்படின்னு சொன்னா நீங்க தைரியமா சொல்லுங்க, எங்களை தகுதிப்படுத்துவது யாரு? தேவன். நம்மை தகுதிப்படுத்துவது கர்த்தர். சரி, இங்க கவனிங்க, அடுத்த வார்த்தையை பாருங்கள். 17வது வசனத்தை வாசிச்சு நாம் முடிக்க போகிறோம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், சரி, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இங்க கவனிங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, முதல்ல கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை தகுதிப்படுத்துகிறார். மூன்றாவது, நாங்கள் கிறிஸ்துவின் வேலையை கிறிஸ்துவுக்குள்ளே பேசுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவருடைய வாசனையை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போது நமக்கு ஆண்டவருடைய வாசனை கண்டிப்பாக வெளியே வரும். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்கிற நிலையை உணர்ந்து கொள்ளும் போது நமக்கு தேவையான நன்மைகள் வரும். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள்ளே தேவ சந்நிதியில் பேசணும். 17வது வசனத்தை பாருங்களேன். அநேகரை போல, அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அநேகரை போல வேத வசனத்தை எப்படி பேசுகிறார்களாம்? கலப்பாய். வியாபாரம் பண்ற வியாபாரிகளுக்கு பார்த்து சொல்றேன். இது பவுல் வியாபாரிகளின் டேர்மை யூஸ் பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு இருந்த வியாபாரிகள் சுய லாபத்துக்காக பொருட்களிலே கலப்படம் செய்தார்கள். இன்னைக்கும் கலப்படம் இருக்கு. கலப்படம் செய்து பொருளை விற்று அவர்கள் என்ன செய்தார்களாம்? லாபம் ஈட்டினார்கள். ஆனால் இங்கே பவுல் சொல்றாரு, அப்படி பண்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, நிறைய பெரிய கூட்டம். கவனிங்க, நல்லா கவனிங்க. வசனத்தை உண்மையா பேசுறது நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் பேர். அந்த வசனத்துல பவுல் டைம்லேயே அப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். பவுல் டைம்லேயே வசனத்தை எவ்வளவு கலப்படம் பண்ணணுமோ அவ்வளவு கலப்படம் பண்ணி, சில சர்ச்சில் பரிசுத்தத்தை பற்றி பேசவே மாட்டான். சில சபையில் மன்னியாத தன்மை, டே உட்கார்றா, டே அப்பா உட்கார்றா, கெவினே 5 நிமிஷம் தான் உட்காரு, நீ உட்காரு. கவனி, சில சபைகளில் பரிசுத்தத்தை பற்றி பேச மாட்டான், 2ஆம் வருகையை பற்றி பேச மாட்டான், ஏசுலாம் வரமாட்டான், ஏய் சும்மா ஏமாத்து வேலை பண்ணாதீங்கப்பா அப்படிலாம் பேச மாட்டான். செழிப்பு, ஆசீர்வாதம், இது அது அப்படியே போட்டு உருட்டிடுவான். அது பவுல் டைம்லேயே இருந்துச்சுங்க. அநேகர், அப்படி பேசுகிற கூட்டம் அநேகர். ஆனால் பவுல் சொல்றாரு, நாங்க அநேகரை போல எங்க வசனத்திலே கலப்படம் செய்ய மாட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா வசனத்தை உண்மையாய் பேசுகிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ண. அந்த வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் அநேகரை போல கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள்ளே தேவ சந்நிதியில். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு சொன்னாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோங்கள். இதற்கு மிஞ்சினது எப்படி இருக்குமா? தீமையா இருக்கும். இன்னைக்கு ஒரு டிவி இருக்குல்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்லுவோம். ஆனா பொய், பேசுறதெல்லாம் பொய், பேர் பார்த்தா சத்தியம், சொல்றதெல்லாம் பொய். அதுல அந்த ஒரு 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 செய்தி ஆசிரியர் இருக்கிறார்.
ஒரு சின்ன காரியத்தை அப்படியே ஊதிக்கிட்டே இருப்பான் ஆளு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இங்கே பவுல் சொல்றாரு, நாங்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததை துப்புரவாக பேசுகிறோம். சரி, கிறிஸ்துவின் வாசனையை எப்படி நீங்க வெளிப்படுத்த முடியும்? 3 காரியத்தை மட்டும் சொல்றேன். முதல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேனா என்று அடிக்கடி செக் பண்ணி கொள்ளுங்கள். 2வது, கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய தகுதியை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாம் தகுதியானது யாரால் தெரியுமா? ஆண்டவருடைய இரத்தத்தினாலே. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை நீதிமான்களாய் மாற்றினது. 3வது, கிறிஸ்துவுக்குள்ளே பேசுங்கள். எதை பேசினாலும் துப்புரவாகவும் கலப்படம் இல்லாமல் தேவனால் உங்களுக்கு அருளப்பட்ட பிரகாரமாகவும் பேசுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கதவு திறந்திருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துக்கு ஏன் போனார்னா, புதிய கதவுகளை ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் இருப்பவனை தேவன் வெற்றியின் பாதையிலே வழி நடத்துகிறார். ஆண்டவருக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜெயம் நிச்சயமாக கிடைக்கும். தேவன் நடத்தும் இடமெல்லாம் நமக்கு வெற்றி தருகிறார். தேவன் நடத்துகிற இடத்திலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். கிறிஸ்துவின் வாசனை நம் மூலமாய் வெளிப்பட ஆண்டவரே எங்களை நீ பயன்படுத்தும். எங்கள் வார்த்தைகளிலே தூய்மையை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே துப்புரவானவர்களாய் கலப்படம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த கால வேளையிலே ஆராதனையிலே கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், கனப்படுத்தும், மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கெல்லாம் டீ இருக்கிறது, டீ குடிச்சிட்டு போங்க.